ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மெயின் யூடியூப் சேனல். நீங்கள் குரூப் 2, 2A, குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சஞ்சீவன் பப்ளிகேஷன்லேருந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாட்டின் புவியியல் 2 புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டின் புவியியல் புக்கை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை இந்த யூனிட்லேருந்து 40 மதிப்பெண்களுக்கும், இதுவே குரூப் 2A மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை இந்த யூனிட்லேருந்து 25 கொஸ்டின்ஸும் வரும். ஸ்கூல் புக்கில் நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கவர் ஆகிரும். ஆனால் சுற்றுச்சூழல் மற்றும் பேரிடர் மேலாண்மை அவ்வளோவா கவர் ஆகாது. அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு அவுட் சோர்ஸ் புக்கை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபீஸே 10,000க்கு மேலே வந்து இருக்கும். எல்லாராலையும் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் சிலபஸ்க்கு ரிலேட்டடாக எல்லா புக்கும் கவர் பண்ணி நோட்ஸ் எடுக்க முடியாது. அப்படி இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாதவங்க, நோட்ஸ் எடுக்க முடியாதவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஞ்சீவன் பப்ளிகேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த புத்தகத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக்கை அப்டேட் பண்ணி செகண்ட் எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டின் புவியியல் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 புக்கினுடைய ஆசிரியர் வந்து ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் அவர்கள். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டின் புவியியல் புக்கை பற்றி பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் புக் அக்டோபர் 2025 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் தமிழ்நாட்டின் புவியியல், சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் ஸ்கூல் புக்கை படித்தா பத்தாதான்னு. குரூப் 1, குரூப் 2, 2A எக்ஸாம்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்கிறது வந்து பத்தாது. ஸ்கூல் புக் வந்து பேசிக் தான். ஆனால் ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் பேஸ்டாக நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சினுடைய ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு அவுட் சோர்ஸ் புக் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பி இருக்கிறது வந்து வேலைக்கு ஆகாது. இந்த புக்கோட ஸ்பெஷல் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த புக் அக்டோபர் 2025 ரிலீஸ் பண்ணனால அது வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து இருக்கும். இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா இந்த புக்கில் ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் உங்களுக்கு புவியியல் ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து PDF-ஆ கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் புக்கோட இண்டெக்ஸ் பார்த்தரலாம், அதுக்கப்புறம் புக்கோட கண்டென்ட் பார்த்தரலாம். இந்த புத்தகத்தில் மொத்தமாக 10 யூனிட் இருக்கு. யூனிட் 1 தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் இயற்கை அமைப்பு. யூனிட் 2 தமிழ்நாட்டின் காலநிலை மற்றும் மண்வளம். யூனிட் 3 தமிழ்நாட்டின் வன வளங்கள். யூனிட் 4 தமிழ்நாட்டின் விவசாயம், கால்நடை, மீன்வளம் மற்றும் நீர்வள மேலாண்மை. யூனிட் 5 தமிழ்நாட்டின் கனிம வளங்கள், ஆற்றல் வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள். யூனிட் 6 தமிழ்நாட்டின் போக்குவரத்து. யூனிட் 7 சுற்றுச்சூழல் மற்றும் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். யூனிட் 8 உயிரின பன்மை. யூனிட் 9 காலநிலை மாற்றம். யூனிட் 10 பேரிடர் மேலாண்மை. ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சாப்டராக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் இயற்கை அமைப்பு. இதை வந்து 3 சாப்டராக பிரித்து கொடுத்துருக்காங்க. சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புவியியல். சாப்டர் 2 தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு. சாப்டர் 3 தமிழ்நாட்டின் அமைவிடம் மற்றும் அரசியல் பிரிவுகள். நீங்கள் குரூப் 2A மெயின் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட புவியியல், அமைவிடம், நிர்வாக பிரிவுகள் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸ் பேஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் அந்த சிலபஸ் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிறப்ப அந்த புவியியல் யூனிட்டியை கரண்ட் அஃபேர்ஸோட படித்து முடிச்சிருப்பீங்க. இந்த புக்கில் ஒரு சில யூனிட்லேருந்து ஒரு சில சாப்டர் மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஓகே, இப்போ புக்கோட கண்டென்ட் பார்த்தலாம். ஒவ்வொரு சாப்டர் ஆரம்பிக்கிறப்போ அந்த சாப்டரில் என்ன தலைப்புகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த விரிவாக்கப்பட்டுள்ள தலைப்புகள் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த புக்கு கரண்ட் அஃபேர்ஸோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர் பிங்க் அண்ட் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இயர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா நைட் ஸ்டடி பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த புக்கை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் தியரியாக இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த புக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் வேர்டுக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டும் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேப் யூஸ் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ யூனிட் 1ல் சாப்டர் 3 தமிழ்நாட்டின் அமைவிடம் மற்றும் அரசியல் பிரிவுகள் பார்க்கலாம். இந்த சாப்டரில் அரசியல் பிரிவுகளில் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் தோன்றிய பின்னணி. இதில் பாருங்கள், மதராஸ் மாகாணம் 1801 உருவாக்கப்பட்டதுலேருந்து 2020 மயிலாடுதுறை மாவட்டம் பிரிக்கப்பட்ட வரைக்குமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டம் பிரிக்கிறாங்கன்னா அது எந்த மாவட்டத்திலேருந்து பிரித்தாங்க, எந்த வருஷம் பிரித்தாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ தருமபுரி, நாமக்கல் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்திலேருந்து தான் பிரிச்சிருக்காங்க. இப்போ மெட்ராஸ் மாநிலம் 1951 1961 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான மேப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ யூனிட் 8ல் சாப்டர் 3 உயிரின பன்மை பாதுகாப்பு பாருங்க. இதுல இந்தியாவின் உயிரின பன்மை பாதுகாப்பு திட்டங்கள்ல புலிகள் பாதுகாப்பு திட்டம், முதலைகள் வளர்ப்பு திட்டம், கழுகுகள் பாதுகாப்பு திட்டம், காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம்,
பனிசிறுத்தை பாதுகாப்பு திட்டம், யானைகள் பாதுகாப்பு திட்டம், கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம், இந்த திட்டங்கள்லாம் எப்போ தொடங்கினாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ புலிகள் பாதுகாப்பு திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2022 புலிகள் கணக்கெடுப்பு அறிக்கையின்படி புலிகளினுடைய எண்ணிக்கையெல்லாம் எவ்வளோ இருக்குது, உலக புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முதலைகள் வளர்ப்பு திட்டத்தில் முக்கர் முதலை இனம் வந்து எங்கே காணப்படுது, அதே மாதிரி உப்பு நீர் முதலை எந்த பகுதியில் காணப்படுது, இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாகிரபி படிக்கிறப்ப நமக்கு மேப் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இயற்கை பேரிடர் சாப்டரை பாருங்கள், தமிழ்நாட்டின் நில அதிர்வு மண்டலங்களினுடைய வகைப்பாடு. இது வந்து நமக்கு தமிழ்நாடு மேப்பில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதமாக பாதிக்கக்கூடிய மண்டலம். இந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடியதெல்லாம் குறைந்த அளவு பாதிக்கக்கூடிய மண்டலம். இப்போ இந்த மண்டலம் 2 மண்டலம் 3னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நாமக்கல், சேலம், தருமபுரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம் ஃபுல்லாக வந்து பாதிக்கக்கூடிய மண்டலம் வந்து கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து கொஞ்சம் வந்து மிதமாக பாதிக்கக்கூடிய மண்டலம், ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் குறைந்த அளவு பாதிக்கக்கூடிய மண்டலங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம மேப்பை பார்த்து தெளிவாக படித்ததுக்கப்புறம் இங்கே அதை வந்து டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி படிக்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நாமக்கல் பார்த்தீங்கன்னா மண்டலம் 3-2 வருது. அதே மாதிரி சேலம் வந்து 3-2 வருது, நீலகிரி 3-2, ஈரோடு 3-2 வருது, கோயம்புத்தூர் 3-2 வருது. ஸோ மண்டலம் 2 அப்படின்னா குறைந்த ஆபத்துடையது. இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நில அதிர்வு வந்து தீவிரமாகும். அது பொதுவாக வந்து 4.9 அளவு வரை வந்து இருக்கும். இதே வந்து மண்டலம் 3ல் பார்த்தீங்கன்னா மிதமான ஆபத்துடையது. இந்த மண்டலத்தில் நில அதிர்வு பார்த்தீங்கன்னா 6.9 அளவு வரை இருக்கலாம். இப்போ வர எக்ஸாம்ல எல்லாம் கூற்று காரணம் இது மாதிரி எல்லாம் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இப்போ கூற்றுல நாமக்கல் மாவட்டம் முழுவதும் நில அதிர்வு மண்டலம் 3ல் வருகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா நாமக்கல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா நில அதிர்வு மண்டலம் 2 மற்றும் 3ல் வந்து வருது. நீங்கள் டேபிள் மட்டும் பார்த்து படிச்சிங்கன்னா இது வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிளை பார்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக அந்த டேட்டாவை உங்களால் மைண்டில் வந்து வச்சுக்க முடியும். டிஎன்பிசினுடைய இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் எல்லாம் நம்ம வெறும் ஜஸ்ட் தியரி மட்டும் படிக்கிறது மட்டும் பார்த்தாது, கான்செப்ட் வைஸாக புரிஞ்சு படிக்கணும். அதுக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த புக்கில் உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அந்த சோர்ஸ் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 5ல சாப்டர் 2 தமிழ்நாட்டின் தொழில்துறையில் பாருங்க, தகவல் தொழில்நுட்ப ஹெட்டிங்ல பாருங்க, நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது. ஸோ இந்த சேம் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து 10th சமூக அறிவியல் புக்லையும் வந்து இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது. ஆனால் கீழேயே குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து 2018 to 2022 இடைப்பட்டது. ஆனால் தற்போது தமிழ்நாடு வந்து 3வது பெரிய மென்பொருள் ஏற்றுமதியாளராக உள்ளது. இந்த சோர்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ மாநில வாரியாக தென் மாநிலங்களில் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகம் 4,09,095 கோடி வந்து ஏற்றுமதி பண்றாங்க. தெலுங்கானா வந்து 1,21,116.62 கோடி. தமிழ்நாடு வந்து 80,677.43 கோடி. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து இது பாருங்க, தமிழ்நாட்டில் சூறாவளியில் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள். இந்த டார்க் பிங்க்ல இருக்கக்கூடியது மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய மண்டலம். அதே மாதிரி இந்த லைட் பிங்க்ல இருக்கக்கூடியது அதிகமாக பாதிக்கக்கூடிய மண்டலம், இன்னும் லைட்டாக இருக்கக்கூடியது மிதமாக பாதிக்கக்கூடிய மண்டலம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1966லேருந்து 2024 வரைக்குமே என்ன புயல் வந்து தாக்கியிருக்கு, காற்றினுடைய வேகம் என்ன, அதனால் அந்த புயல்னால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்ன மாதிரி பாதிப்புலாம் வந்தது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய நடைமுறை எப்போ இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கினுடைய விலை வந்து 650 ரூபா. இந்த புக்கில் உங்களுக்கு தமிழ்நாட்டின் புவியியல், சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாட்டின் புவியியல் 2 புக்கு இருக்குது. இந்த 2 புக்கும் தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.